ஐயோ 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 அம்மா ஐயோ ஐயோ நிறுத்தியா அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற அடியே இங்க பாருடி என்னடி கேட்ட ட்ரங்க் ரூட்டா இதுதான் நீ ட்ரங்க் ரூட்டு பெருசு நீ என்ன மெண்டலா என்ன அடியே அடியேன்னு பொம்பளை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற நான் ஆம்பளையா வேறண்டி வால்யூம் கூடுது ஓ பேர ஆண்டி ஆப்பா ரோட்ல ரெண்டு ஐயோ அம்மா நிறுத்தியா தபால் குடுக்க வந்தவன இப்படி அடிக்கிறீங்களே கேட்க ஆள் இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கிறேன்ப்பா அப்பான்னு சொல்லாதடா தப்பா பிறந்துற டப்பா டான்ஸ் ஆடுதுடா ஏங்க நான் சாத்துங்க அவங்கிட்ட சொல்லு ஐயோ அம்மா ஐயோ ஐயோ ஐயா போடுங்க நல்லா போடுங்க அம்மா தாய் குலமே என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா அம்மா கட்டியோ வாங்குறாமா என்ன சும்மா பையன் நினைச்சியா இந்த கருதாசி யார் எழுதுறான்னு உனக்கு நல்லா தெரியும் இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிற மரியாதையா சொல்லிடு உப்பு கண்ணம் போட்டுருவேன் ஓ அது வேறயா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தோலை உரிங்க என்னடா சொறீங்க சொறீரண்டா ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்குதுங்களே அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன் அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல இது என் தங்கச்சி மாதிரி எப்படி தங்கச்சி ஐயோ ஆள்கார பரமசிவம் இல்ல அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன் இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு கொஞ்சம் இருடி பால் பரமசிவம் ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறானா கிழிஞ்சமுடா வாடி போலாம் உன் மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி வா நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதி இருக்காங்களா கூடாது இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது வாடா போலாம் வேணா உன் பூங்கொடி வேணுமா இல்ல உன் மாமா வேணுமா நீ முடிவு பண்ணிக்க ஐயோ 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 இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டல உருகி மாலை போட்டுருவேன் உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல் இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க டேய் வாடா டேய் ஏன்டா காது கட்ட கத்துற வலிக்குதே எனக்கு மட்டும் வலிக்கிறியா சைலண்டா கத்துறா அம்மா மாமா என்னாச்சு அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்தியே அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா அப்பவே அவங்கள வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன் இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான் ஏன் இவன் என்ன பூனையா இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா சைனம் பார்த்தா வருவியா சரி சரி வாங்க போலாம் எப்படா வர்றது மரத்தை புடிங்கிட்டு வர்றதா அவுத்து விடுறா எத கயிறியா ஏப்பா அவங்க ஆமா. ஏன் இரு முன்னாடி போய்க்கிறேன் இங்க வந்தது ஹாய் என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க என்ன இது பார்த்தா தெரியல சுத்தமான தங்கத்துல சின்ன சின்னதா அழகழகா வைரக்கல் பதிச்ச வைர இதயம் அழகா இருக்குல்ல உங்களை மாதிரியே இதெல்லாம் கொடுத்த உடனே நாங்க ஈன்னு பல்ல இழிக்க மாட்டோம் மரியாதை இதெல்லாம் இங்க எடுத்துட்டு போயிடுங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நீங்க மேடையில பாடினதை கேட்டதுல இருந்து நான் உங்கள்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு குருதர்ஷினியா தான் இந்த வைர இதயம் உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் இங்கிதமே தெரியாத உங்களுக்கு சங்கீதம் கேக்குதாக்கும் சங்கீதம் சங்கீதம்ங்கிறது கொஞ்சமாவது உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்திருக்கணும் உங்க உடம்புல எங்க ரத்தம் ஓடுது பிராண்டியும் பிஸ்கியும் தானே ஓடுது அப்போ நீங்க சங்கீதத்துல பெரிய கடல்னா நாங்க அதுல ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்றீங்க நீங்க பேசுறத கேக்குறப்போ உங்களை பாக்குறப்போ எனக்கு அருவருப்பா இருக்கு நீ இதை வேணும்னா வெளியில தூக்கி எறிஞ்சிடலாம் ஆனா உன் இதயத்துல இருந்து என்னை எப்பவுமே வெளியில தூக்கி எறிய முடியாத அளவுக்கு உன்னை என்ன விரும்ப வைக்கிறேனா இல்லையான்னு பாரு காதலெனும் தேர்வெழுதி வயசான கிளவி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூட மாட ஒத்தாசை பண்ணுங்கிற நினைப்பு பய மக்களுக்கு வராதே பய புள்ள இதுல 1000 மீன் இருக்கு இதை கொண்டு அலசி எடுத்துப்பா நீயே போய் செய்ய ஊர்ல இருந்து பேர வரான்னு தெரிஞ்சதோ காலையில இருந்து ரொம்பதான் பெடாத்திட்டு இருக்கீங்க கிளவி என்ன வேற வேலையே இல்லையா உடனே புறப்படு 2 பேரும் போய் இங்கிலீஷ் படம் பாட்டு வரலாம் வேலை வேலைக்கு ஆக்கி போடுறேன்ல தின்னுட்டு கிழவனுக்கு மப்பு தான் நடுவுட்டுல படுத்துக்கிட்டு காலாட்டம் வேறையா என்ன டான்ஸ் ஏ படமா அப்படின்னா என்னடி போங்க பாட்டி இது பாருங்க தாத்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே இன்னைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாட்டி பாங்கடி
நீங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் தான் 4 கிழமையும் பாப்பீங்க. என் பேரங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி அதை விடுங்க. 4 சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு 4 முழம் பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு டிவி சிங்காரிச்சு கமகமன்னு இருங்கம்மா. இப்படி வெறும் தலையோட இருந்தா வரப்போற என் பேரனுக்கு பிடிக்காதுடி. எனக்கு உங்க பாட்டி பூ வச்சாதான் ரொம்ப முக்கியம் அது. ஐ லவ் யூ. இடிச்சேன் முகர திரும்பிக்க. ஆமா கிழவா ஒழுங்கா வந்து மசாலா அரைச்சு கொடுப்பா. இப்போ இந்த கேம் முடிச்சிட்டு வரேன். தங்கம், கேள்வியோட ஆசை பாத்தியா? ஏற்கனவே இங்க இருக்கிற ஒன்னையே ஒழுங்கா சமாளிக்க முடியல. இந்த லட்சணத்துல இன்னொன்னு வந்து சேர போகுதான். அடங்கோ புராண சத்தியமான ஸ்டாப் இறங்கு தம்பி. வாடா வாடா வாடா. என்ன பெத்த ராசா, எம்புட்டு நல்லாச்சுடா உன்னை பார்த்து. எங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்டியாடா. பேட் சும்மா தள்ளி போ. அப்பத்தாடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. 80,000 30,000 கிரேன் மதர்னு சொல்லு. ஹாய் ஹாய். என்ன கை கொடுக்கவே மாட்டீங்களா? இன்னும் இந்த உருப்படில போங்க. சரி வா உள்ள வரேன். இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன். வாயை திறந்து வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ திருஷ்டி பூசணிக்காய்க்கு மீசை வச்ச மாதிரி பொம்மன்னு வந்துடுறா. கிணறு தண்ணி வெள்ளமா கொண்டு வா போதும். ஏடிமா, இந்த ஊர்ல என்ன பூவுக்கா பஞ்சம்? இது என்னைக்கு தலைஞ்சி பொட்டு விட்டு பூ பூக்குறது. இது பூ பூத்து சாமிக்கு வைக்கிறதுக்குள்ள சாமிக்கு வயசாடும் போ. இவ ஒருத்தி சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காத. தங்கம், நம்ம கையால நட்ட செடியில பூக்குற பூவை சாமிக்கு வைக்கிறது இருக்கே, அந்த சுகமே தனி. என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க? சரி நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்ள இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்குன மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பயன் மாப்ள. என்ன? அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பய ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுங்க? ஏய் அங்க பாரு. மாப்ள ஐ கம். டேக் இட்யா. இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க. நான் போய் 2 பிச்சு தின்னுட்டு வந்துடுறேன். மாம்ஸ் என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் பண்ணுவ. பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ல முன்ன எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா பாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாஞ்சு போவே. இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ் ஏதாவது பம்பு வந்துன்னு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம்தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு 2மே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்டைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி. அடடா அல்வா துண்டு இடுப்பு உன் இடுப்பு. அழகா பத்து இகிச்சு பருப்பு இச்சி நெருப்பு. யோ, இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்ள நல்லா ஊடி நடுறா. புடிக்கிட்டு வந்துட போகுது. மாப்ள நட்டாச்சா? நட்டாச்சு மாமா. என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில் இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில் இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். இந்தாங்க. ஏய் வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத. வாயெல்லாம் வெந்து போயிரும். ஆமா இப்ப மட்டும் ஒழுங்கா இருந்தா இந்த வாய். சரி என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. பூங்கொடி நல்ல நிலா வெளிச்சம், ரோப்பு காத்து. இந்த நேரத்துல பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? பாடு. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறா ஒப்பாரி பாட்டு. கலவா எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி இருக்குது. நீ பாடுமா. என்ன என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டி. நல்ல அமுக்கமா வரும். இல்ல ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணா அப்படின்னா நமக்குன்னா அப்படித்தான் வரும். அட சும்மா இருங்க. பாட்டு கேட்கலான்னு எம்பிட்டு ஆசையா இருந்தே இந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ பொட்டி ரிப்பேரா போச்சா? 5 நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானு சினிமாக்காரலாம் அங்கதான் கொடுப்பாங்க. ஏண்டா சொட்ட, நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காட்டு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும்.
ஒகாலி மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி எடுத்தேன். போனால் போகட்டும் போடா. குட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா. போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறதே இல்லை. ஏமா இது நம்ம வீட்டு பொட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. டேய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியன்ல ஆ. புட்டி வாங்க காசுலன்னு ஆ. பெட்டிய மார்வாடி கடையில வித்து விட்டான். சரி. இத மீட்டுட்டு வந்தவர் வெளியில இருக்காரு. ஆ. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோகிராம் இருக்கு, நான் வரேன். நான் தாப்பா. என்னாச்சு? தம்பி, ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அடைச்சி உன்னை யார் கூப்பிட்டா? ஓடு. வவ்வா, நாயாவே மாறிட்டாண்டிவன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதில் வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. என்ன வந்த புள்ள வாசலே நின்னுட்டு போகுது? சரி சரி, அதுக்கு என்ன வேலையோ, நீ உள்ள வா. ஓ, உங்க சிஸ்டர்கிட்ட சொல்லுங்க, இந்த விபூதி வெளியில இருக்க வரைக்கும் சாதாரண சாம்பல், அதே சாம்பல் கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் புனிதமான விபூதி. நான் உங்க சிஸ்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாதாரண சாம்பலா தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு உங்க சிஸ்டரை பார்த்தனோ அன்னைக்கே புனிதமான விபூதியா மாறிட்டேன். இனிமே இந்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிறதும் கீழே போடுறதும் அவங்க இஷ்டம். வரேங்க. கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்கு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிறட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு யோ தபாலு, உனக்கு அடுத்த வீட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல்தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னே அவசரம்? பின்ன எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு, அவங்ககிட்ட மியூசிக் இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. அடடடடா, பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர், பலமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, அவர் சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்து கொத்த பிரிச்சுதான் ஆகணும். தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாருமா மண்ணா இருக்கு மண்ணாருமா நொன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் முக்குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே மீச முறுக்கிக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா, நோண்டி விட்ட கண்ணா. இல்லன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு, என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய ஓர வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு ஓர வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் ஜர்த்தாயா, ஆனா வீட்டுல இருக்கிற அத்தி பிள்ளைங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பட வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தேன், பிச்சு வாயில் போட்டு போனடா. யோ, அந்த நிக்கிறாங்களே அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுங்களே சொன்னியா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு? மூத்தோட மூத்த எடுத்துக்கிட்டு சின்னோட சின்ன எடுத்துக்கிட்டு. சொத்தை பிரிக்கிறவட வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிற வேலையில வச்சுக்காத. அங்க எங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான், அவளுக்கு தவ வைத்து கொடுத்து விட மாட்டேன். ஏண்டா இது குடும்பமா விளங்க மாட்டாது? அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவேன். நாங்க ஆத்தக்கரில் உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க. உட்காரு.